டெய்லியும் ஒரு ரீல் மறக்காம போட்டுறீங்க, ஆனா ஃபாலோவர்ஸே வர்றது இல்லையா? அப்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இப்பவே செக் பண்ணிக்கோங்க. எப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு புது ஃபீச்சர் வந்தாலும் உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்ப இன்ஸ்டாகிராம் உங்க ரீல புஷ் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். உங்க ரீல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் ஹூக்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பண்ணும்போது சிடி, அதாவது கமெண்ட் பண்ண சொல்லியோ இல்ல சேவ் பண்ண சொல்லியோ என்கரேஜ் பண்ணுங்க. பிரைம் டைம்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடுங்க. சோ ரீச் பூஸ்ட் ஆகும். உங்க ரீல ஷார்ட்டா வச்சுக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட், லொகேஷன் டாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. டபுள் வாட்ச் வர மாதிரியான கான்டென்ட்ஸ் போடுங்க. முக்கியமா ஜெனரிக்கான ஹேஷ்டாக்ஸ் நிறைய போடவே போடாதீங்க. சேம் நிஷ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னுடைய டாபிக், கீவேர்ட்ஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் அலைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ இன்ஸ்டாகிராம் அவங்களோட ஆடியன்ஸ்க்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்றது சான்ஸ் ரொம்ப அதிகம். ட்ரெண்டிங் கான்டென்ட், ட்ரெண்டிங் எடிட்டிங் ஸ்டைல், ட்ரெண்டிங் ஆடியோ யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆடியோ யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா வால்யூமை கம்மியா வச்சுக்கோங்க. ஸ்டில் இன்ஸ்டாகிராம் உங்களை புஷ் பண்ணும். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், உங்களோட பயோ, உங்களோட பின்டு கமெண்ட்ஸ், ரீல் கவர் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட ரீல்ஸை இன்ஸ்டாகிராம்ல மட்டும் பண்ணாம கிராஸ் ப்ரொமோஷன் பண்ணுங்க. அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கிராஸ் ப்ரொமோஷன் பண்ணுங்க. சோ எக்ஸ்போஷர் பூஸ்ட் ஆகும். அப்புறம் நீங்க ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் இல்ல நல்ல ஹியூமரஸா பேசுறவங்களா இருந்தா அது உங்க ரீல்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. சோ தட் ரிட்டன்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாகும். ஃபைனலி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னாக்க ரேண்டமா ரீல்ஸ் போடாதீங்க. இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அல்காரிதம் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு ஹியூமன் சைக்காலஜி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைனா அல்காரிதம் சாட்டிஸ்ஃபைட் தான். இந்த ரீலை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட்டை நீங்களே பாப்பீங்க.